பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். முகாம்களில் விழுப்புரம் மாவட்டத்தில் கீழ்புதுப்பட்டு, திருப்பூர் மாவட்டத்தில் திருமூர்த்தி நகர், சேலம் மாவட்டத்தில் தம்மம்பட்டி, தர்மபுரி மாவட்டத்தில் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பாக பல்வேறு மாவட்டங்களில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் கட்டப்பட்டுள்ள 729 வீடுகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். தொடர்ந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டடம், வட்டாட்சியர் அலுவலக கட்டடம் உள்ளிட்ட கட்டடங்களையும் திறந்து வைக்கிறார். மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் விழுப்புரம் மாவட்டம் கீழ்புத்துப்பட்டி, திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி நகர், சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, தர்மபுரி மாவட்டம் நாகாவதி அணை மற்றும் கேசகுடி அணை, விருதுநகர் மாவட்டம் கண்டியாபுரம் ஆகிய இடங்களில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் கிட்டத்தட்ட 38 கோடியே 76 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 799 வீடுகளை தற்போது திறந்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த தமிழர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு நிதி உதவிகளும் புதிய வீடு கட்டி தரும் தொடர்ச்சியாக நடவடிக்கை நிலையில் ஏற்கனவே சட்டப்பேரவையில் அறிவித்தபடி அவர்களுக்கு, அதாவது முகாம்களில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு தொடர்ச்சியாக புதிய வீடுகள் தமிழக அரசு சார்பில் கட்டப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் புதிய 799 வீடுகளை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வளாகத்தில் இருக்கக்கூடிய 36 கோடியே 62 லட்சம் ரூபாய் செலவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடம், 17 கோடியே 52 லட்சத்தி 33,000 ரூபாய் செலவில் 4 வட்டாட்சியர் அலுவலக கட்டிடங்கள், அதே போல 65 லட்சத்தி 76,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 2 வருவாய் ஆய்வு அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களையும் புதிய அரசினை குடியிருப்புகளை முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக தலைமைச் செயலகத்திலிருந்து துவங்கி வைக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.